அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு வைகாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, பூர நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8 வரை, 10:30லிருந்து 11 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்னோட கலர் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு, அந்த சரளைக்கல் இருக்கு இல்லையா, அந்த கலரு துருக்கல்னு சொல்லுவாங்க, அல்லது டார்க் அண்ட் ஷேடோ, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு கலரு, இதை தவிர்த்து விடவும். இப்போது நீங்கள் சாப்பிடக்கூடியது என்னன்னா, உருளைக்கிழங்கு சாப்பிடலாம், காலையில் மொச்சை சாப்பிடலாம், பலாப்பழம் சாப்பிடலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம் அல்லவா, அதையே தொடர்வோம். சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இரும்பு, எடுபிடி வேலை, கீழ்நிலை ஊதியம், எண்ணெய், மரம், கழிவுப்பொருள், ஏவல் பணி, கூலித்தொழில், இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் ஒன்றில் ஈடுபட்டு பொருள் ஈட்டுவார்கள். இந்த இதில் முற்பாதியில், அந்த 2ஆம் பாதத்திலையும் முன்னாலே முற்பகுதியில் பிறந்தவர்கள் மனதிற்கு இசைந்த மணப்பெண்ணை மணந்து இல்லறத்தை இனிதாக நடத்துவார்கள். பிற்பாதியில் பிறந்தவர்கள் மனதுக்கு பிடிக்காத ஒவ்வாத மாதினை மணந்து தாம்பத்திய சுகம் குறைந்தவராக இருப்பார்கள். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்க முன்பே தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள் அவர் போன்றவர்களோட சந்திப்பும் அவர்களின் ஆதரவும் கிட்டும். செய்தொழிலில் பல தொல்லைகள், கவலைகள் இருந்தாலும் ஆதாயம் இல்லாமல் போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கத்தான் செய்கிறது. அதே சமயத்தில் அந்த தொழிலில் முன்னேற்றம் கூட இருக்கும். உறவினர்களிடம் சரியான அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்து கொண்டு இருக்கும். பெண் நண்பர்களால் சொத்து கிடைக்கக்கூடும். அடுத்து ரிஷபராசி. பெற்றோர்கள் உடல்நிலை சற்று பாதிக்கப்படக்கூடும். அவர்கள் மூலம் பணவரயம் ஏற்படும். குடும்ப கவலை எல்லை மீறியதாய் இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடு, கடன் தொல்லை தலைக்கு மேல் போய்கொண்டிருக்கும். ஆனால் கணவன் மனைவியிடையே மனவேற்றுமை இருக்காது. அவர்கள் உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு கூட நல்ல விதமாகவே இருக்கும். அடுத்து மிதுன ராசி. அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நோய்கள் அகன்று குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நோயின் ஆட்சி முடிந்துவிடும், அதுதான் தியரி. அடுத்தால தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. மேலதிகாரிகள் தங்களுக்கு சுப்பீரியர்ஸ் ஆதரவாகவே காணப்படுகின்றார்கள். நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் ஆலோசனை கூறி முன்னேற்றத்திற்கு துணை புரிவார்கள். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. பணத்தட்டுப்பாடு, வீண் செலவு ஆகியவை ஏற்படுகின்றன. குடும்பத்தில் உற்சாகம் இன்மையும் கவலையும் நிலவும். செய்தொழிலில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணமும் தொழிலில் மாற்றமும் ஏற்படக்கூடும்.
அதே மாதிரி வந்து தொழிலில் மாற்றம் ஏற்பட்டால் கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அறிகுறி கிடைக்கும், நல்ல ஆதாயமும் கிடைக்கும். அடுத்து சிம்மராசி. நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். குடும்பத்தில் வந்து யாரேனும் ஒருவர் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் சீரியஸான நிலைமைக்கு போகலாம். அதே மாதிரி செய்தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை நிலவும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்காது. நண்பர்கள் உதவி புரிவார்கள், உறவினர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள். ஸோ சற்று எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டிய காலம் இது இன்று. அடுத்து கன்னிராசி. உறவினர்களால் தொல்லைகளும் கவலைகளும் இருந்து வரும். வேளா வேளைக்கே உணவு உண்ண முடியாமல் போய்விடும். குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடும் வீண் மனத்தாங்கலும் அதிகரிக்கும். செய்தொழிலில் அதில் மட்டும்தான் ஓரளவு மனம் அதில் ஈடுபட்டால் மனம் அமைதியாக இருக்கிறது. உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதன் மூலம்தான் கிடைக்கிறது. அடுத்து துளாராசி. பிரயாணங்கள் வந்து ஓரளவு நல்ல பலனை தருகின்றன. புதிய வீடு, மனை, பயிர், நிலம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாகவே இருக்கிறது. மக்கள் உறவினர்கள் எதிரில் உதவியாக இருக்கிறார்கள். எதிரிகள் கூட உங்களுக்கு உதவியாகத்தான் இருக்கிறார்கள். ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. குடும்பத்தில் வந்து ஒரு புதிய ஜீவன் தோன்றக்கூடும். அடுத்து விருச்சிக ராசி. பெரிய மனிதர்கள் சந்திப்பு, பெரியோர் ஆதரவு, ஆத்ம சிந்தனையில் மனம் ஈடுபடுதல், ஸ்தல யாத்திரை செல்லுதல் ஆகியவை நிகழப்போகின்றது. இதுவரை முற்றுப்பெறாமல் இருந்த பல காரியங்கள் முடிவடையக்கூடும். கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கிறது. பிள்ளைகள் உதவியாகவே இருக்கின்றார்கள். அடுத்து தனுசு ராசி. செய்தொழிலில் பெரிய நன்மைகள் ஏற்படும். பொருள் வரவும் குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்றும் நடக்கப் போகிறது. எதிர்பாராத வகையில் உறவினர் ஒருவருடைய சொத்து அல்லது பணம் கிடைக்கலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். மனம் திருப்தி அடையும் வண்ணம் அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருகின்றீர்கள். அடுத்து மகர ராசி. பெண்களால் கெட்ட பெயரும் பொருள் நஷ்டமும் ஏற்படும். மனைவியின் உறவினர்களிடம் விரோதம் உண்டாகும். செய்தொழிலில் மன அமைதியும் உழைப்புக்கு தக்க ஊதியமும் கிட்டும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதனால் பெரிய நன்மைகள் எதுவும் இருக்காது. அடுத்து கும்பராசி. மற்றவர்களுக்காக உதவி செய்வதன் மூலம் பொருள் இழப்பு, வீண் விரோதம் முதலியவை ஏற்படும். புதிய சிநேகிதம் ஆபத்தானது, எச்சரிக்கையாக இருங்கள். அதை தவிர்ப்பதே நல்லது. மக்களால் உதவி இருக்காது. அவர்களால் கவலைதான் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு ஓரளவுதான் நல்லவிதமாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் மாத்திரமே உதவுகிறார்கள், ஆதரவு காட்டுகிறார்கள். அடுத்து மீனராசி. அசாத்தியமான ஒரு துணிவு உங்களுக்கு உண்டாகிறது. செய்தொழிலில் பல முன்னேற்றங்கள் உண்டாகும். விரோதிகள் எதிர்பாராத வகையிலும் தக்க சரணத்திலும் உதவுகிறார்கள். மேலதிகாரிகளில் தொழிலில் உற்சாகமூட்டி உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கிறது. மக்களால் நன்மைகள் பல ஏற்படும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.